அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பூமியை அடையவிருக்கிறார்கள். டிராகன் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் நேற்று புறப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பூமியை நெருங்குகிறார்கள். மேலும் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கியிருப்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்களை பகிர்ந்துகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட மொத்தம் 4 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நேற்று மாலை 4:30 மணிக்கு புறப்பட்டார்கள். அங்கே அன்டாக்கிங் செயல்முறை நடைபெற்றதன் பிறகாக டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி அந்த பயணத்தை தொடங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 23.5 மணி நேரங்கள் அப்ராக்சிமேட்லி என்று சொல்வார்கள். அதாவது 1 மணி நேரம் கூடுதலாக இருக்கலாம் அல்லது 1 நேரத்துக்கு முன்னதாகவே அவர்கள் பூமி அடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில், அதாவது இந்த 3 மணியிலிருந்து 3:30 மணிக்குள் அவர்கள் பூமியை அடைவார்கள் என சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில நேற்று அவர்கள் தொடங்கிய அந்த பயணம் என்பது தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக விண்வெளியில் இருந்து அவர்கள் பூமியினுடைய அந்த ஈர்ப்பு விசை மற்றும் வளிமண்டல பகுதியில் இருக்கக்கூடிய இடத்திற்கு நெருங்கி இருப்பதாக ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த டிஆர்பிட் பர்ன் என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறை நேற்று மதியம் தொடங்கி இருந்தது. அந்த பணி என்பது ஒவ்வொரு கட்டமாக நிறைவேற்றப்பட்டு தற்போது அவர்கள் பூமியினுடைய வளிமண்டல பகுதிக்குள் ஈர்ப்பு விசை பகுதிக்குள் வர இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த டிராகன் கேப்சூலை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS என்று சொல்வார்கள். அங்கிருந்து அன்டாக்கிங் செயல்முறை நேற்று மாலை நிறைவு பெற்றது. அதன் பிறகு அவர்கள் பூமியை நோக்கி வந்திருக்கிறார்கள். இந்த கேப்சூலை பொறுத்த வரைக்கும், அந்த டிராகன் விண்கலத்தினுடைய கேப்சூலை பொறுத்த வரைக்கும் விண்வெளி வீரர்கள் 4 பேர் இருப்பார்கள். அது ஒரு மேனுவலான செயல்முறையை செயல்படாது. அங்கு இருக்கக்கூடிய தட்பவெப்பம், அங்கு இருக்கக்கூடிய சூழல், மேலும் அந்த டிராகன் விண்கலத்தினுடைய சாய்வு கோணம் எந்த டிகிரியில் இருக்கிறது என்பதெல்லாம் பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அவற்றை தனிச்சையாக கணக்கிட்டு அதனுடைய செயல்பாட்டை அதுவாகவே மேற்கொள்ளும் வகையிலே அது செய்யப்பட்டிருக்கிறது. டார்கோ த்ரஸ்டர்ஸ் என்கின்ற ஒரு இன்ஜினை அந்த கேப்சூலை பயன்படுத்துவார்கள். இந்த டார்கோ த்ரஸ்டர்ஸ் என்பது அதனுடைய திசைவேகத்தை மாற்றக்கூடியது, அதனுடைய திசையை மாற்றக்கூடியது. அதன் மூலமாக அந்த விண்வெளி பகுதியில் இருப்பது, அதாவது பூமியில் இருந்து 100 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய பரப்பை தான் விண்வெளி பரப்பு என்று சொல்வார்கள். அந்த விண்வெளி பரப்பில் அதனுடைய ஆரம்ப கட்ட வேகம் என்பது 27,000 கிலோமீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கேப்சூலினுடைய சாய்வு கோணம் 6.5 டிகிரியில் இருந்து 7 டிகிரி வரை இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புவி வளிமண்டலத்திற்குள் அந்த நுழைவு என்பது ரீஎன்ட்ரி பேஸ் என்று சொல்வார்கள். அதாவது விண்வெளியில் அதனுடைய வேகம் என்பது புவியீர்ப்பு விசை இல்லாதது, மேலும் அங்குக்கூடிய வளிமண்டலம் காற்று போன்ற எந்த ஒரு சூழலும் இல்லாத நேரத்தில் அதனுடைய வேகம் என்பது வேறு மாதிரி இருக்கும். அதனுடைய சாய்வு கோணமும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வளிமண்டலத்திற்குள் அது நுழையும் பொழுது அது எந்த கோணத்தில் பூமியில் எந்த பகுதி விழ வேண்டும் என்பதற்கான அதனுடைய திசை வேகம் எல்லாமே கணக்கிடப்பட்டு மாற்றப்பட்டிருக்கும். அதற்காகத்தான் இந்த 23 மணி நேர பயணம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கக்கூடிய அந்த தொலைவு என்பது 400 கிலோமீட்டர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 16 முறை பூமியை சுற்றி வரக்கூடிய வேகத்தில் அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் சுற்றிக் கொண்டிருக்கிறது. பூமியினுடைய ஈர்ப்பு விசைக்குள் சிக்காமல் இருப்பதற்காக அந்த 16 முறை சுற்றக்கூடிய அந்த வேகத்தில் அது இயங்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட டிராகன் விண்கலம் புவியினுடைய வளிமண்டலத்திற்கு நுழையக்கூடிய அந்த நிகழ்வு என்பதை ரீஎன்ட்ரி ஃபேஸ் என்று சொல்கிறார்கள். டிஆர்பிட் பர்ன் என்பது நிறைவு பெற்றதன் பிறகாக அந்த கேப்சூல் என்பது சுமார் 100 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள கர்மன் லைனை கடக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும். இந்த கர்மன் லைன் என்பது சர்வதேச அளவிலாக சொல்லப்படக்கூடிய ஒரு எல்லையாக கருதப்படுகிறது. அதாவது பூமியில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர், ஒவ்வொரு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது பல்வேறு கருத்துகள் இருக்கிறது. 80 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை கர்மன் லைன் என்று சொல்வார்கள். அதாவது பூமியில் இருந்து ஒரு பொருள் விண்வெளியை நோக்கி செல்லும் பொழுது அந்த 100 கிலோமீட்டரை தாண்டி விட்டால் அதன் பிறகு இருக்கக்கூடிய பகுதியில் வளிமண்டலம் இருக்காது, புவியீர்ப்பு அளவு குறைவாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிக்குள் உள்ள வந்ததன் பிறகாக தான் வளிமண்டலங்கள் மற்றும் புவியீர்ப்பு விசைக்கு உட்பட்டக்கூடிய அதிக அளவிலான ஈர்ப்பு விசையில் இருக்கக்கூடிய சூழல் இருப்பதன் காரணமாக அந்த கர்மன் லைனை தாண்டி வரக்கூடிய அந்த சூழலை ரீஎன்ட்ரி ஃபேஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கர்மன் லைன் உள்ளே வரும்பொழுதுதான் அந்த கேப்சூல் என்பது தீப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக வளிமண்டலத்துக்குள் ஒரு பொருள், விண்வெளியில் இருந்து வளிமண்டலத்தின் வழியாக பூமியை நோக்கி வரக்கூடிய ஒரு பொருள் தீ ஏற்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எரிகற்கள், மின்கற்கள் எல்லாம் பூமியை நோக்கி வரும்போது தீப்பிடிப்பதற்கான காரணம் என்பது அதனுடைய அதிக அளவிலான வேகம், புவியீர்ப்பு விசைக்கு உட்படுத்தப்பட்டு விண்வெளியில் வரக்கூடிய ஒரு பொருள் காற்றினுடைய உராய்வின் காரணமாக தீப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தீப்பற்றி எரிந்து கொண்டுதான் பூமியை நோக்கி வந்து விடும். அதே போல ஒரு 27,000 கிலோமீட்டரில் அந்த விண்வெளி பகுதியில் பயணம் செய்திருக்கக்கூடிய அந்த கேப்சூல் என்பது பூமியை நோக்கி பூமியினுடைய அந்த கர்மன் லைனை தாண்டி அந்த வளிமண்டலத்துக்கு வரும்போது அதனுடைய வேகத்தை குறைக்க வேண்டும். அதற்காக பிரத்யேகமான இன்ஜின்களை பயன்படுத்துவார்கள். மேலும் அவர்கள் இன்ஜினை பயன்படுத்தினாலும் அவருடைய வேகம் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு புவியீர்ப்பு விசையினுடைய வேகத்தை பயன்படுத்தி அதனுடைய சாய்வு கோணத்தை மாற்றி அந்த கேப்சூலை செலுத்துவார்கள். அந்த கேப்சூல் உள்ளே வரும்பொழுது அதில் காற்றினுடைய உராய்வு ஏற்படும். அதன் மூலமாக 1600 டிகிரி செல்சியஸில் இருந்து 1900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும்
அந்த கேப்சூலை சுற்றி இருக்கக்கூடிய காற்றினுடைய உராய்வின் காரணமாக வெப்பநிலை ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றை மட்டுப்படுத்துவதற்கும் அந்த ஹீட் சென்சார் மூலமாக அந்த ஹீட் ஷீல்ட் ஆக்டிவேட் கொண்டு செல்லப்படும். அதாவது அங்கு இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு தாங்கக்கூடிய அளவிலான மெட்டீரியல் மூலமாக ஒரு ஹீட் அமைக்கப்பட்டிருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட இந்திய சுபான்சு சுக்லாவுக்கு இந்த ஆக்சிஜன் போர் குழுவினர் பூமியை வந்தடைவார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.